وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தினுடைய 11 மற்றும் 12வது வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்துள்ளோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். سيقول لك المخلفون من الأعراب شغلتنا أموالنا وأهلنا فاستغفر لنا يقولون بألسنتهم ما ليس في قلوبهم قل فمن يملك لكم من الله شيئا إن أراد بكم ضرا أو أراد بكم نفعا بل كان الله بما تعملون خبيرا بل ظننتم أن لن ينقلب الرسول والمؤمنون إلى أهليهم أبدا وزين ذلك في قلوبكم وظننتم ظن السوء وكنتم قوما بورا. கிராமவாசிகளில் போருக்கு வராமல் பின்தங்கிவிட்டோர், எங்களின் செல்வங்களும் குடும்பமும் எங்களை திசை திருப்பிவிட்டன, எங்களுக்காக பாவமன்னிப்பு கோருவீராக என்று உம்மிடம் கூறுவார்கள். தமது உள்ளங்களில் இல்லாததை தமது நாவுகளால் கூறுகின்றனர். அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் தீங்கை நாடினால் அல்லது ஏதேனும் நன்மையை நாடினால் அவனிடமிருந்து உங்களுக்கு அதை தடுக்க சிறிதளவேனும் ஆற்றல் பெற்றவர் யார் என்று கேட்பீராக. அவ்வாறல்ல, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறார். மாறாக இத்தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் தமது குடும்பத்தினரிடம் ஒருபோதும் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று நீங்கள் நம்பினீர்கள். உங்கள் உள்ளங்களில் இது அலங்கரித்து காட்டப்பட்டது. நீங்கள் தீய எண்ணம் கொண்டீர்கள். நீங்கள் அழிந்து போகும் கூட்டமாக ஆகிவிட்டீர்கள். இந்த 2 வசனங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் போருக்குரிய சமயங்களில் சில போருக்கு வராமல் பின்தங்கியிருக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தவறு என்று குற்றம் என்று சுட்டிக்காட்டும் விதமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது போர் செய்வது ஒவ்வொரு அடிப்படையான மூமின்களுக்கும் கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இதை அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல பல வசனங்களை சொல்லி காட்டியிருக்கின்றான். அது நமக்கு வெறுப்பாக இருந்தாலும் நமக்கு அது பிடிக்காததாக இருந்தாலும் குத்திப அலைக்குமுல் கித்தால், உங்களுக்கு போர் செய்வது கட்டாயமாக கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி எல்லா மூமின்களுமே நபித்தோழர்கள் எல்லோருமே போர் செய்வதற்காக தன்னைத்தானே உயிரளவுல, பொருளாதார அளவுல, உடல் அளவுல தியாகம் செய்வதற்காக பல நபித்தோழர்கள் தயாராக இருந்தாலும் சில நபித்தோழர்கள்ல, சில நேவந்தர்கள்ல நபித்தோழர்களை போன்ற நடிக்கக்கூடியவர்கள் இத்தகைய வாதங்களை வைக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த 2 வசனங்களிலும் சொல்லி காட்டுகின்றான். அதாவது கிராமவாசிகள் சில பேர் போருக்கு வராமல் அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒரு காரணத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய செல்வம் எங்களை திசை திருப்பி விட்டது. அதுக்கு முக்கியமான காரணம், அது நமக்கு ஈர்ப்பாக இருக்கிறது. அதாவது பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கணும். இன்னைக்கு சம்பாதிக்கலைன்னா போருக்கு போயிட்டோம்னா அடுத்து நமக்குரிய பொருளாதாரம் நமக்கு இருக்காது. எனவே இப்போ நம்ம சம்பாதிக்க போனோம். எனவே நம்மால போருக்கு வர முடியாது என்ற காரணத்தை சொல்றாங்க. அதே மாதிரி எங்களுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், இவங்களெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்காக நம்ம போருக்கு வரல என்ற இந்த செப்ப காரணத்தை அந்த கிராமவாசிகள்ல சில பேர், நேவஞ்சர்கள்ல சில பேர் இத்தகைய காரணத்தை குறிப்பிட்டு காட்டிவிட்டு எங்களுக்காக எங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. எங்களுடைய ஃபேமிலி இருக்கிறதுனால, எங்களுடைய காசு பிரச்சனை இருக்கிறதுனால எங்களால போருக்கு வர முடியாது. நபியை, நீங்கள் எங்களுக்காக பாவமன்னிப்பு கேளுங்க என்ற அந்த காரணத்தை அவர்கள் மேலோட்டமாக சொல்கின்றார்கள்.
இதை அந்த கிராமவாசிகள் சொல்லி காட்டுவதாக, நயவஞ்சகர்கள் சொல்லி காட்டுவதாக சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார், அவங்க இந்த மாதிரியான கருத்தை சொல்றாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்க வெறுமனே நாவளவில் தான் இந்த கருத்தை சொல்றாங்க. எங்களுடைய காசு, எங்களுடைய குடும்பம், அதனாலதான் எங்களால போருக்கு வர முடியல என்று மேலோட்டமான நாவளவிலான காரணத்தை தான் இவங்க சொல்றாங்க. ஆனால் இவர்களுடைய உள்ளத்துல வேறு ஒன்று இருக்கிறது. இப்போ நம்ம போருக்கு போனா உயிரோடு திரும்பி வர மாட்டோம், அவர்களுக்கு பயம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக நம்முடைய உயிரை தியாகம் செய்யணும், அந்த மாதிரியான எண்ணம் இல்லாம நாங்க போருக்கு போயிட்டா உயிரோடு திரும்பி வர மாட்டோம், நம்ம உயிர் போயிடுச்சுன்னா என்ன செய்வது என்ற அந்த பயம்தான் அவர்களுக்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. அவங்களுடைய நாவலவுல தான் இந்த காரணத்தை சொல்றாங்க. உள்ளத்துல வேற ஒரு நோய் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அடுத்து அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கின்றான். அல்லாஹ் நாடி உங்களுக்கு சிறிதளவு நன்மையோ அல்லது தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறா உங்களுக்கு? உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் சரி, நன்மை ஏற்பட்டாலும் சரி, அது யார் புறத்திலிருந்து ஏற்படுகிறது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது என்றால் நீங்க நம்பணும். நீங்கள் ஏன் உங்களுக்குரிய அந்த போருக்கு வந்தா நம்ம பாதிப்பு வந்துடுமோ, நமக்கு உயிரிழப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அந்த அச்சம் உங்களுக்கு ஏன் வர வேண்டும் என்கிற கேள்வி அல்லாஹ் கேட்டுவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்கின்றான், அவ்வாறு அல்ல, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் தூதரை வேண்டுமானால் ஏமாற்றலாம், மற்ற நபித்தோழர்களை மூமின்களை வேண்டுமானால் ஏமாற்றலாம், அல்லாஹவை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. உலக அளவில் இத்தகைய காரியங்களை சொல்லிவிட்டு உங்களை நீங்களே பரிசுத்தவாதிகளாக நீங்கள் காட்டிக் கொள்ளலாம் தவிர அல்லாஹவை ஒருபோதும் நீங்கள் ஏமாற்ற முடியாது என்கிற போல அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அடுத்த 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இத்தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் நீங்க இவங்க ஏன் இந்த காரணத்தை சொல்றாங்கன்னா, இந்த தூதர் போருக்கு போறாங்க, இவரோடு ஈமான் கொண்டிருக்கிறவங்களும் போருக்கு போறாங்க, போயிட்டு உயிரோடு மறுபடியும் திரும்பவே மாட்டாங்க என்றுதான் இந்த நயவஞ்சர்கள் எண்ணி நம்ம போருக்கு வர முடியாது என்ற காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவங்க போருக்கு போறாங்க, மறுபடியும் உயிரோடு திரும்ப மாட்டாங்க, எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஏன்னா நம்பிக்கை கொள்ளவர்களுடைய அந்த கூட்டம் என்பது எப்பவுமே சிறிய கூட்டமாகத்தான் இருக்கும். எதிரிகள் கூட்டம் எண்ணிக்கை அளவிலும் சரி, ஆயுத பலத்திலும் சரி கூடுதலாக இருப்பார்கள், மிக தயாரிப்போடு இருப்பார்கள். இப்படி நீங்க இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மையான போர்கள் இத்தகைய நிலைதான் இருக்கும். மோமின்களுடைய முஸ்லிம்களுடைய கூட்டம் மிக சிறியதாக, எதிரிகளுடைய கூட்டம் காஃபிர்களுடைய கூட்டம் பெரியதாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த நயவஞ்சர்கள் என்ன கணக்கு போட்டாங்கன்னா, போருக்கு இவங்க கூப்பிடுறாங்க, இவங்க போறாங்க, நாமளும் சேர்ந்து இவங்களோட போயிட்டோம்னா இந்த தூதரும் இந்த நம்பிக்கையாளர்களும் இறந்து போயிட்டோம் மாதிரி நாமளும் ஆயிருவோம் என்ற இந்த காரணத்தை அவர்கள் மனதளவில் எண்ணிய காரணத்தினால்தான் இவங்க போருக்கு வராம பின்தங்கிட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு இதைத்தான் நீங்க நம்புனீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளங்கள்ல இது சைத்தான் அலங்கரித்து காட்டியிருக்கிறான். இதெல்லாம் சைத்தானால் உங்களுக்கு வசுவாஸ் செய்வதற்காக, ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக, நம்பிக்கையிலிருந்து ஈமானி நம்பிக்கையிலிருந்து உங்களை தடம்புரலை செய்வதற்காக இதை உங்களுக்கு சைத்தான் அலங்கரித்து காட்டியிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்துல நல்ல எண்ணமே கிடையாது, தீய எண்ணம் தான் இருக்கிறது. போனா செத்து போயிடுவோம், இந்த தூதரம் மௌத்தாயிருவாங்க, ஈமான் கொண்டவர்களும் மௌத்தா போயிடுவாங்க, முஸ்லிம்கள் ஜெயிக்க மாட்டாங்க என்கிற இந்த கெட்ட எண்ணம் தான் இந்த நயவஞ்சர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு நீங்கள் அழியக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறீங்க. இந்த மாதிரி கெட்ட எண்ணம் வச்சதுனால மூமின்கள் மீதும் இறை தூதர் மீதும் நீங்கள் தப்பான அபிப்பிராயத்தை வச்ச காரணத்தினால நீங்கள் அழிவை சந்திக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறீங்க. நிச்சயமாக அல்லாஹுடைய அழிவு என்பது உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த 2 வசனங்களிலும் நயவஞ்சகருடைய அந்த பண்பை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இது போர்க்களம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் சொல்வதாக இருந்தாலும் இதுல இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நன்மையான காரியங்கள் அல்லாஹ் விதித்திருக்கின்ற அந்த கடமையான விஷயங்களை நாம் செய்வதற்கு குடும்பத்தை பொருளாதாரத்தை காரணம் காட்டுவது அது ஒரு மூமினுக்கு அழகு அல்ல. நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் காசு, பணம், பொருளாதாரம், குடும்பம் இதை காரணம் காட்டிவிட்டு நன்மையான காரியங்களிலிருந்து பின்தங்கியவர்களாக இருப்பார்கள். இது நயவஞ்சகர்களுடைய அடையாளம். ஆனால் மோமின்கள் எப்படி இருக்க மாட்டார்கள். அல்லாஹை தூதரை நம்பியிருக்கின்ற, அல்லாஹை நம்பியிருக்கின்ற, ஈமானி அம்சங்களை நம்பியிருக்கின்ற மோமின்கள் எப்போதுமே அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு, எங்களுக்காக பொருளாதாரம் கொடுப்பதும் அல்லாஹ்தான், எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்ததும் அல்லாஹ்தான், அதை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையில மோமின்கள் எப்பவுமே முன்னிலையில் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றார். ஆகையால் நயவஞ்சகர்களுடைய இந்த பண்பிலிருந்து நாம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தியவர்களாக, ஈமானிய நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுடைய அந்த குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள முயற்சிப்போமாக சொல்லப்படுவோம். சுபானகுல்லாம் நம்பிக்கை
அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.